ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மழை சீசனுக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சுழியம் தான் பண்ண போகிறோம். எனக்கு சுழியம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்துட்டேன். வேக வைக்கும் போதே லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது வேகிற அந்த கேப்பில் இன்னொரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணி பாகு எடுக்க போகிறோம். அதாவது ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாகு ரெடி ஆச்சு. அந்த கேப்பில் மிக்சர் ஜாரில் ஒரு தேங்காய், ஏலக்காய் இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட துருவல் இருந்தால் துருவி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா மசிச்சாச்சு. ஒரு பேனை ஹீட் ஆக்கிட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை அப்படியே ஊற்றுங்க. ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் துருவல் போட்டதுமே நமக்கு அந்த கட்டியான ஒரு பதம் வந்துடும். ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்க முடியும். சுழியம் பண்ண அரிசி மாவும் உளுந்த மாவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட டைம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஊற வச்சு இட்லி மாவு மாதிரி தான் அரைப்பாங்க. அதை இப்போது இந்த மாதிரி ரெடியானதும் உருண்டை பிடிச்சி இந்த மாவில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நான் கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுக்காமல் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த குழி பணியார சட்டிலேயே நான் யூஸ் பண்ணிட்டேன். உங்கள் விஷ் தான். உங்களுக்கு ஆயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும்னாலும் அப்படி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஸ்பூன்லேயே முடிஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் ஆயிலை ஊற்றி ஃபுல்லாக ஊற்றி எடுத்தாச்சு. இது நல்லா வெந்ததும் திருப்பி போட்டதும் ரொம்ப ஸ்வீட்டான சுழியம் ரெடி. எனக்கு சின்ன வயசில் சுழியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ் ஆச்சு வீட்லேயும் செஞ்சு. ஸோ நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் ட்ரை பண்ணேன். அம்மா கிட்ட ரெசிபி கேட்டு நான் ட்ரை பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் சுழியம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், நம்ம சுழியம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.